ஹலோ மக்களே, ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக எப்படி மாங்காய் ஊறுகாய்னு செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது ஒரு 7 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் கெடாதுங்க. நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி செய்யும் போது நல்லாவே இருக்கும். அதுக்கு நான் இன்றைக்கி இந்த சைஸ் மாங்காய் எடுத்துருக்கேங்க. அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த ஓரத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது அதை தோலோடு சீவிக்கலாங்க. உங்களுக்கு தோலோடு சீவுறதுக்கு பிடிக்கலன்னா ஃபஸ்ட்டு அதோடய ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு தாளிப்பு கடாயில் ஒரு 3/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறீங்கன்னா 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கடுகுமும் வெந்தயமும் தீயாமல் பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டு ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 ஸ்பூன்லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நிறைய இருக்கும் போது கெடாமல் இருக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சம் தாராளமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்க்கும் போது நல்லா மணமாக இருக்கும். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா மிளகாத்தூள் சீக்கிரமாக கரிஞ்சிடும். இல்லைனா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட செய்யலாங்க. மாங்காய் போடும்போது திரும்ப ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த கடுகு வெந்தய பொடியும் இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு நம்ம சீவி வச்சுருந்த மாங்காவை இது கூட சேர்த்துக்கலாங்க. கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருங்க. இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்குங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். நீங்கள் சிம்மில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சாக்கே போதும். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருங்க தொக்குலேருந்து. இன்ஸ்டண்ட்டான மாங்காய் ஊறுகாய் ரெடிங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. கூடவே லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.